அஜித்குமார் தமிழக மக்களை பார்த்து இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த சொல்லுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ரீசெண்டா அஜித்குமார் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல தமிழக மக்கள் நிறைய இலவசங்களை எதிர்பார்க்கறாங்க. கவர்மெண்ட் கிட்ட எங்க காசு இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. உண்மையாலுமே இலவசங்கள் தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா, இலவச பஸ் பாஸ், சைக்கிள், மடிக்கணினி, அம்மா உணவகம் மாதிரியான எண்ணற்ற நல்ல திட்டங்கள் இலவசங்கள் மூலியமா நமக்கு கிடைச்சிருந்தாலும் தரமான மருத்துவமும் கல்வியும் இலவசமா இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேரோட வருத்தமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லப்பா, இலவசமா மருத்துவம் கல்வியும் தரமா தான் கொடுத்துட்டு இருக்கோம், மக்களுடைய மனநிலை தனியாரை நோக்கி தான் இருக்கு, தனியார் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்குள்ள இருக்கு, அதனாலதான் அவங்க போறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஆட்சியாளர்களுடைய உடல்நலக் குறைவு ஏற்படும் போது தரமான இருக்க தமிழக அரசு மருத்துவமனைகளை விட்டுட்டு ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நோக்கி அவங்க போறாங்க? அவங்களே ஒரு முன்னுதாரணமா இருக்கும்போது நிறைய பேருடைய மனநிலை மாறி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நோக்கி வருவாங்களே அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை.